வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி தூதுவளை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது என்னோடய கார்டன்லேயே தாங்க இருந்துச்சு. இந்த தூதுவளை செடி மாடி தோட்டத்தில் வளர்ந்துச்சு. நான் கீழே கொண்டு வந்து வச்சேன். நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. மற்ற செடியோட வளர்ச்சியெல்லாம் இது கெடுத்துருச்சுங்க. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நிறையா கட் பண்ணி போட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோது இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். எல்லா செடியுமே கையால் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியாது. செடியிலேருந்து கட் பண்ணி போடும்போதே கண்ணாமண்ணான்னு என் கையில் நிறைய முள் குத்திருச்சிங்க. இப்போ நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நான் சிசர் வச்சு தான் நான் எல்லா இலையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ இலை கிடச்சிருக்கு பாருங்கள். இது நான் இட்லி பொடி கூட செய்யலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். தூதுவளை இலையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தால் நரம்பு கண் சம்மந்தப்பட்ட நோய்க்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. கல்லீரல் புற்றுநோயை வராமல் தடுக்கிறது. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 பட்டை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த தூது இலையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணுங்க. நாள்பட்ட நெஞ்சு சளி இருமல் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் சுத்தமாக சளி பிரச்சனை இல்லாமல் போயிடும். தூதுவளை இலையை நான் நெய்யில் மட்டுமே வறுத்து கொடுத்தாலே போதும். பெரியவங்கலாம் சாப்பிட்ருவாங்க, சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி தோசையாவோ கொஞ்சம் மெது பக்கோடாவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தூதுவளை இலையை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவில் இப்போ நான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கலக்கி விட்டுறணுங்க. இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, நார்மலாக தான் இருக்கணும். அடுத்தது நம்ம இப்போ ஒவ்வொரு தோசையாக நம்ம சுட்டு எடுத்துடலாம். நல்லா தோசை சுடுற பதத்துக்கு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தோசையை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்து நம்ம சுடலாங்க. நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை நம்ம அடுத்தது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பரான தூதுவளை தோசை ரெடி ஆகிடுச்சு. தூதுவளை பிளேன் தோசை பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நம்ம அடுத்தது ஆனியன் தோசையை கூட போட்டு கொடுக்கலாம். அதுக்கு நான் தோசைக்கல்லில் மறுபடியும் கொஞ்சம் குட்டியாக ஒரு தோசை ஊற்றிட்டு ஆனியனை கட் பண்ணி நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம தோசை மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தோசைக்கு நம்ம எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசையை நல்லா திருப்பி விட்டாச்சு. தூதுவளை ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அடுத்து தோசைக்கல்லில் இதேமாரியே ஒரு சின்னதாக ஒரு தோசை சுட்டுட்டு நம்ம வீட்டில் எந்த பொடியாக இருந்தாலும் சரி அது மேலே கொஞ்சம் தூவி விடலாங்க. தூவி விட்டுட்டு நம்ம இதேமாரியே நல்லெண்ணெய், நெய் சேர்த்து நம்ம பரிமாறலாம். சுட சுட பரிமாறலாம். சூப்பராக இருக்கும் இந்த தோசை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக தோசை சுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரே தோசையிலே ஆனியனை நல்லா வதக்கி சேர்த்துட்டு பொடியை மேலே தூவிட்டு நெய் சேர்த்து கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தூதுவளை பொடி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட இருக்குது. என்கிட்ட தூதுவளை செடி இருக்குன்னு அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. என்கிட்டே இல்லாதப்போ நான் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன். தூதுவளை பெரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கையிலெல்லாம் முள் குத்திடுது. அந்த இலையில கூட ரொம்ப முள்ளாக இருக்குது. சாலை ஓர வியாபாரிகளிடமிருந்து இந்த தூதுவளையெல்லாம் நம்ம எப்போதுமே பேரம் பேசாமல் வாங்கிக்கிறது நல்லது. எந்த மூலிகை செடியாக இருந்தாலும் ஒரு ரிஸ்க் இருக்குங்க. அவங்க நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.